कांग्रेस பேரியக்க நண்பர்களே, மாலை வணக்கம். இன்று நாம் நடத்துகின்ற சத்தியாகிரக அறப்போராட்டம், இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தலைவர் திரு கே மனோகரன் அவர்களே மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் SA முரளிதரன் அவர்களே மற்றும் நமது மைசா அக்பர் அவர்களே, அசேன் அவர்களே, பீட்டர் அவர்களே, பாபு அவர்களே, பிரசாத் அவர்களே, பாபு அவர்களே மற்றும் முனிராஜ் INTC முனிராஜ் அவர்களே, ஆட்டோ பாபு அவர் தான் சொன்னது, ஆட்டோ பாபு ஆட்டோ சொல்லாம சொன்னது பாவம். ஓகே, இர்ஷாத் அவர்களே மற்றும் மகளிர் அணி தலைவி அன்பு சகோதரி உமா மகேஸ்வர் அவர்களே, பாகியலட்சுமி அண்ணாதுரை அவர்களே மற்றும் எனதருமை INTC தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அறப்போராட்டம் நமது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர், அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திலே மேடையிலே பேசியதற்காக இழிவுபடுத்தப்பட்டு அந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்களை அவர் எந்த மதத்தையும் சாராதவர் என்றுதான் நாம் தலைவராக வைத்திருக்கின்றோம். நமது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி காக்கின்ற முதன்மை கட்சி. இந்திய திருநாட்டிலே இந்த ஒரு கட்சி தான் இதுபோல ஜாதி மதமற்ற மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்ற நமது தலைவரை இழிவுபடுத்துகின்ற நோக்கத்தோடு ஸ்ரீராம் சேனா பாரதிய ஜனதா மக்கள், அந்த தொண்டர்கள், அவர் எங்கு அந்த பிரச்சாரத்தை துவங்கினாரோ அந்த பிரச்சார மேடையை கங்கை நீர் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்று எந்த நோக்கத்தில் தெரிவித்தார்கள் என்றால், அவர் தலித் இனத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்திற்காகவே அவர் இது போல அவமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்காகவே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை இழிவுபடுத்திய மோடி அரசை கண்டித்தும் ஸ்ரீராம் சேனாவை கண்டித்தும் இந்த அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அறப்போராட்டத்தில் கண்டிப்பாக அது போன்ற தவறுகளை செய்தவர்களை நீங்கள் கைது செய்து தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுதான் இந்த அறப்போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். என்று கேட்டால் அமைதியை காக்கின்ற காங்கிரஸ் கட்சி, சத்தியாகிரகத்தோடு நடத்துகின்ற இந்த காங்கிரஸ் கட்சி இதை இழிவுபடுத்தினால் ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் குதித்தெழுவான் என்பதை உணர்த்தும் வகையிலேதான் இந்த நம் அறப்போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அறப்போராட்டத்தின் வழியாக மோடி அரசுக்கு நம்ம கொடுக்கின்ற எச்சரிக்கை என்னவென்றால், இது போன்ற தவறான செயல்களை செய்து மக்களை திசை திருப்புகின்ற வகையிலே நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டும், அதே போல மக்களை பிரித்து ஆளக்கூடிய அந்த பாசிச இந்த புத்தியை நீங்கள் விட வேண்டும் என்றும், உங்களுக்கு சாவு மணியை அடிக்கின்ற காலம் நெருங்கிவிட்டது என்றும் இந்த அறப்போராட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கவே நாம் இந்த அறப்போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஜெய் ஹிந்த்.